அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுது, இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றத பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம வியாழக்கிழமை சொல்லியிருந்தோம், வெள்ளிக்கிழமை எப்படிலாம் மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை பற்றி பார்த்துட்டு, போன வீக் ஃபுல்லாக மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகியிருக்குன்னு சொல்லிட்டு வீக்லி அனலைசிஸையும் பார்த்துட்டு, அதுக்கு போன வாரம் நம்ம சண்டே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஜூலை ஃபஸ்ட் வீக் எப்படி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி நடந்திருக்கா அப்படின்றதையும் பார்த்துட்டு, இல்லை மார்க்கெட் எப்படி தான் நடந்திருக்குன்றதையும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதுதான் வெள்ளிக்கிழமை நான் கொடுத்துருந்த லெவல்ஸ். சப்போர்ட் 1 24,295 ரேஞ்ச் கொடுத்துருந்தேன். மார்க்கெட் அது கீழே வருது அப்படின்னா 24,230 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். சப்போஸ் அதுக்கும் கீழே மார்க்கெட் வருது அப்படின்னா 24,050 ரேஞ்ச் கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக 24,400 கொடுத்துருந்தேன். ஸோ மார்க்கெட் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்ன ஆச்சு அப்படின்னா, நல்ல ஒரு கேப் டவுன், ஒரு 100 பாயிண்ட்ஸ் நிஃப்டி கீழே இறங்கிச்சு. நம்மளுடைய சப்போர்ட் 2 கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு, நம்மளுடைய சப்போர்ட் 1க்கும் 2க்கும் நடுவில் இன்பிட்வீனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து நல்லாவே ஃபால் ஆகிருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்மளுடைய சப்போர்ட் 1 நோக்கி தான் மார்க்கெட் மேலே வந்திருக்கு. அகைன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், நம்மளுடைய சப்போர்ட் லைனில் தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேங்களா. இங்கே சப்போர்ட், நம்மளுடைய சப்போர்ட் 2ல் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்மளுடைய சப்போர்ட் 1 பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகியிருக்கு. ஓகேங்களா. இதுக்கு தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தெரிஞ்சுக்கிறது. ஸோ நீங்கள் மார்க்கெட் முடிஞ்சுட்டு நீங்கள் எங்கே வேணால் 2 லைன் இப்படி போடலாம், போட்டுட்டு மார்க்கெட் இங்கே மேலே போச்சு, இப்படி கீழே வந்துச்சு, என்ன வேணால் சொல்லலாம். பட் நம்ம டெக்னிக்கலாக அனலைசிஸ் பண்ணி சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, மார்க்கெட் கீழே விழப்போகுதுன்னா எது வரைக்கும் கீழே விழும், சப்போஸ் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா எது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ட்ரா பண்ணுறோம். ஓகேங்களா. அடுத்தது நான் போன வாரம் எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு ஜூலை ஃபஸ்ட் வீக் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை போயிட்டு பாருங்கள், டைம் இருந்தால் போய் பாருங்கள். அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் அப்படின்னா, மார்க்கெட் 2-3 மாதமாக இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. எலெக்ஷனுக்கு அப்புறம் சேனலை பிரேக் பண்ணிவிட்டு அதை ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் ஜூலை ஃபஸ்ட் வீக் எப்படி மார்க்கெட் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, இதுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரியான ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகலான்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கா இந்த வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த வாரத்துக்கான வீக்லி சார்ட். இது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான் நடந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஓகேங்களா. அந்த பெரிய கேண்டில் பக்கத்தில் மறுபடியும் ஒரு க்ரீன் கலர் புல்லிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் திரும்புகிற மாதிரி காட்டுவாங்க. எப்படி காட்டுவாங்கன்னா, மேலே போயிட்டுருக்க மார்க்கெட் ஒரு இடத்துல இப்படி டர்ன் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஃபால் ஆகும். ஏன்னா ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் கீழே வருன்ற மாதிரி காட்டுவாங்க. பட் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸும் அப் ட்ரெண்டில் தான் இருக்கணும். ஓகேங்களா. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இந்த வாரம் நடந்திருக்கு. ஸோ அடுத்த வாரம் ஜூலை செகண்ட் வீக் மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, ஏன்னா ஜூலை 23 நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டோடைய பட்ஜெட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அன்றைக்கி ஜூலை 23 நோட் பண்ணிக்கோங்க. ஜூலை 23 அன்றைக்கி ட்ரேடிங் செஷனில் ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 500 to 1000 பாயிண்ட்ஸ் நிஃப்டியில் அப் சைடு ஆர் டவுன் சைடு மூமெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ நாளைக்கு மார்க்கெட் நிஃப்டி 50 எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக 24,171 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் அது கீழே போகுது அப்படின்னா
ரெண்டாவது சப்போர்ட்டாக 24,050 அப்படின்றது இருக்குது. ஸோ அது கீழே மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா 23,900, நியர்லி 24,000. நான் 2-3 வீடியோக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தேன், மார்க்கெட் என்ன தான் கீழே வந்தாலும் 24,000 கீழே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எவ்ரி 100 பாயிண்ட்ஸில் வந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பில்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம எப்போ வந்து இது டவுன் ட்ரெண்ட் தான், மார்க்கெட் வந்து கீழே போகுது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா 24,000க்கு கீழே இந்த லெவலில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 24,000க்கு கீழே மார்க்கெட் வந்து ஒரு 1 hour கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகணும். அப்படி ஆகும்போது மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போது அப் ட்ரெண்ட் இப்போ அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆனால் லாஸ்ட் வந்து ஒரு 3 ட்ரேடிங் செஷனாகவே நல்ல ஒரு கன்சால்டேஷன். மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் இங்கேயே முடியுது, மறுபடியும் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு டவுனில் முடியுது செகண்ட் செஷன், அதாவது வியாழக்கிழமை. அடுத்தது வெள்ளிக்கிழமை நல்ல டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ப்ரீவியஸ் செஷனோட லோ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா, ஏதாவது ஒரு இன்னும் நல்ல இப்போ எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸஸும் இல்லை, இன்கேஸ் 2-3 நல்ல விஷயங்கள் வந்தால் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ சப்போர்ட்ஸ்லாம் வந்து இந்த லெவல்ஸ் தான். ஸோ ரெசிஸ்டன்ஸ் இன்கேஸ் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா 24,400 ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 24,400க்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா அடுத்தது அதோட டார்கெட் வந்து 24,500. 24,500 மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா 24,600 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, 24,600லாம் மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா அடுத்த டார்கெட் வந்து 25,000 தான். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து என்னுடைய தனிப்பட்ட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். நான் எப்படி நிஃப்டி 50 பார்க்குறேன், எனக்கு எப்படிலாம் தெரியுது அப்படின்றத வச்சு தான் நான் இதை சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் பர்சனலாக வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ அது கூட நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுடைய ரியல் மணியை வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு 3 months வந்து ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் ஆகும். மார்க்கெட் இப்படிலாம் போகுது, நம்ம நினச்ச மாதிரி போகுதா, இல்லை நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட்டில் நடந்துகிட்ருக்கா. சப்போஸ் நமக்கு நினச்சதுக்கு ஆப்போசிட்டில் நடந்துகிட்டு இருந்தால் நம்ம எப்படி அதில் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பேப்பர் ட்ரேடிங்கில் நீங்கள் கற்றுக்கலாம் பொறுமையாக. ஸோ மினிமம் ஒரு 3 months ஆச்சும் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களோட ரியல் மணியை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூலை 1st வீக் எப்படி இருக்குன்னு சொன்னோம், ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி சொன்னோம், நம்ம நினச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ ஜூலை 2nd வீக்குக்கும் நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஏன்னா எல்லா டைமுமே மார்க்கெட்டில் நம்ம நினைக்கிறது தான் நடக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஓகேங்களா, நம்ம வந்து அதுக்கான ப்ராபபிலிட்டி க்ரியேட் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட் இப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் கீழே போயிடுச்சுன்னா நம்ம பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக பண்ணணும்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க. நன்றி, வணக்கம்.